ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா ஆனியன் சிக்கன். இது நான் எப்போயுமே வழக்கமாக செய்வேன். இதுக்கு நம்ம தேவையானது பெரிய தக்காளியில் ரெண்டு தக்காளி, அதே போல் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் உரித்து அதை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு ஒரு 10 பல் நறுக்கிறது பொடி பொடியாக ஆக்கி வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலே அரைச்சதை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த மசாலா ஐட்டம், ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, இது நட்சத்திர சோம்பு 1, அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சோண்டு, இந்த பிரிஞ்சி இலை கொஞ்சம் தான் இதை சேர்த்துக்கணும். ஏன்னா கரம் மசாலாவும் கொஞ்சம் நம்ம லைட்டாக போடுவோம். அதுக்கப்புறம் இது எவ்வளோ குவான்டிட்டி சிக்கனுக்குன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு இதெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். வழக்கம் போல் மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்த்துப்போம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்த்துப்போம். இன்றைக்கி நான் நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். கடாய் வச்சாச்சு. கடாய் காயும். நல்லெண்ணெய் இப்போ வெயில் சீசனாக இருக்கிறதால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா நான் எப்பயுமே கடலை நல்லா யூஸ் பண்ணுவேன். சிக்கன் அதோட வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஓகே, போதும். இப்போ எண்ணெய் காயட்டும். ஓகே, இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இப்போ இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நிறைய மசாலா ஐட்டம் எக்கச்சக்கமாக சேர்க்கக்கூடாது. ஃப்ளேவர் அதிகமாக வரணுன்றதுக்காக எப்பவுமே எக்கச்சக்கமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வர்றதுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அதிகமாக யூஸ் பண்ணால் அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இது நல்லா புரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து நான் ஆட் பண்ண போகிறது இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. ஏன்னா எண்ணெய் ரொம்ப நல்லா காஞ்சிருக்கு. அதனால் நெக்ஸ்ட்டு ஆனியன் சேர்க்க போகிறோம். ஆனியன் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமே. நிறைய ஆனியன். சிக்கன் பார்த்துருப்பீங்க, 1/2 kg தான். ஆனால் ஆனியன் ஒரு 150 கிராம் சேர்த்துருக்கேன். ஆனியன் தான் நிறையா இருக்கிற மாதிரி தெரியணும். ஆனியன், பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துப்போம். இப்போ லைட்டாக கலங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துப்போம். ஏன்னா அது ஃப்ரை ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துப்போம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெயிலே கொஞ்ச நேரம் போயிடும். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போதும். இவ்வளோ போதும். இப்போ நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துனீங்கன்னா ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போய் ஒட்டிக்கும். அதனால் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக
வதக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விடணும்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் வதங்கட்டும். இப்போ பார்த்தோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அதுக்கு அடுத்தது ஆட் பண்ண போகிறது வந்துட்டு தக்காளி தான். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வந்து வதக்கணும். முக்கால்வாசி வந்து குழந்தைங்க வந்துட்டு தக்காளியெல்லாம் வந்துட்டு பெருசு பெருசாக வந்து சாப்பிட மாட்டாங்க. நானுமே அப்படி தான். அதனால் ஃபுல்லாக தக்காளி வந்துட்டு வதங்கிடணும். லைட்டாக இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சால்ட் மட்டும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்காக. தக்காளி வதங்கிறப்ப என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது என்னென்னா மசாலா பொடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எப்பயுமே வந்துட்டு மஞ்சள்தூள் இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன், அதுக்கு பிறகு இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் இருக்கும்ல, அந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வெளியே வந்துட்டு இந்த தனி மிளகாத்தூள், இந்த கடையில் விற்கிற மிளகாத்தூள் அதுமாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி வந்துட்டு எதுவும் சேர்க்கறது கிடையாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து வயிறுக்கு வந்துட்டு ஒத்துக்காதுன்றதால வீட்டில் செய்கிற மிளகாத்தூள் வச்சு தான் எது இருந்தாலும் ட்ரை பண்ணுறது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது. இந்த ஸ்பூன் சைஸில் ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன். இது கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் காரம், ரொம்ப அதிகமாக இருக்காது. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதால கொஞ்சம் வந்து மீடியம் காரமாக தான். கொஞ்சம் தனியாத்தூள் அதிகமாக சேர்த்து தான் அரைச்சி தருவாங்க. நான் அரைச்சி தர மாட்டேன், எங்கள் அம்மா தான் எனக்கு அரைச்சி தருவாங்க. இப்போ வந்து தனியாத்தூள் நான் எப்பவுமே தனியாத்தூளும் தனியாக அரைச்சி வச்சுப்பேன். அது காரமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் தனியாக அரைச்சி வச்சுப்பேன். ஏன்னா வந்துட்டு அது போட்டால் தான் கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்காதுன்றதுக்காக. இப்போ வந்து அதில் வந்து 3 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான் கரம் மசாலா. அது கடையில் வாங்குகிற கரம் மசாலா அப்படின்றதால நான் லைட்டாக தான் சேர்த்துப்பேன். ஃப்ளேவரே இந்த இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் லைட்டாக தான், இவ்வளோடு தான். இது நல்லா வந்துட்டு இந்த மசாலாலாம் வந்துட்டு பச்சை வாடை, இந்த ரா ஸ்மெல் இருக்கும்ல, அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த சிக்கன் கிரேவி எப்போயுமே பண்ணுறது ரெகுலராக எனக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் வந்துட்டு ஒரு புது டிஷ்ஷை வந்துட்டு நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணார். அதுக்கு அவர் தனியாக சிக்கன் எடுத்து பண்ணார். நான் அந்த டிஷ்ஷை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த டிஷ்ஷு, பெப்பர் சிக்கன் ஏதோ ஒரு இதோட நேம் ஏதோ சொன்னார். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரசத்துக்கு ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் டைம் அவர் பண்ணாருன்னா அதை வந்துட்டு வீடியோ எடுத்து இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஆனால் நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், எண்ணெய்லாம் கொஞ்சம் வெளியே வர்றதில்ல, நல்லா வதங்கிது. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு சிக்கனை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
எனக்கு வந்துட்டு அந்த இது மாதிரி சாஃப்டாக இருக்க அந்த ஃப்ளஷ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு நான் அந்த சிக்கன்லாம் வந்துட்டு நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். அவர் அதுக்கு செய்கிறதுக்கு இது பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த இது போல் இருக்கும்ல விங்ஸு, எனக்கு இது மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். இதில் தான் நான் செய்வேன். அதுமாதிரி சிக்கன்லாம் அவங்க விருப்பப்படி செஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி செஞ்சுப்பாங்க. இது வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி. நல்லா வந்து கரட்டி விட்டுக்கணும். இந்த சிக்கனில் கொஞ்சோண்டு லைட்டாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து தண்ணி எப்பவுமே வெளியே வரும்ல, அந்த தண்ணி மட்டும் இருந்தால் போதும். இதில் வந்து தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து கிரேவி மாதிரி டைப் தான் நான் பண்ணுறது. ஏன்னா ரசம் சாம்பார் இது மாதிரிலாம் செய்வோம்ல, அது கூட வந்து இதை வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் செய்வோம். நான் வந்துட்டு இதை சாப்பாட்டிலே பிசைஞ்சு சாப்பிட்ருவேன். இவங்கெல்லாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்ற மாதிரி ரசத்துக்கு கூட சாம்பார் கூட அதுமாரி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி கூட சாம்பார் செஞ்சுருக்கேன். அதனால் வந்துட்டு சாம்பாருக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தான் இப்போ இந்த பெப்பர் சிக்கன் அவர் செஞ்சார். நான் வந்துட்டு எனக்கு அந்த பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப வந்து காரமாக இருக்கும். அதில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு அப்போ நிறைய வந்துட்டு மிளகெல்லாம் போட்டு அவர் பண்ணுவார். அது ரொம்ப காரமாக இருக்கும்ன்றதால எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிரேவியை நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடணும். போதும்டா ஓகே, போதாது அப்படின்னு சொன்னால் சால்ட் போட்டணும். இப்போ எனக்கு போதில்லை, ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக தான் சால்ட்டு போட்டோம். அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சிக்கனுக்கு வந்துட்டு நம்ம வந்து சால்ட்டு போட வேண்டியது. இவ்வளோ போட்டால் போதும். ஓகே, லைட்டாக ஓகே லைட்டாக இப்போ பரட்டி விட்டுக்கணும். பரட்டி விட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு மூடி போட்டு மூடி வைக்கணும். இருங்க, மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். இப்போ நம்ம இதுக்கு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போது பார்த்திங்கன்னா திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தா வந்துட்டு இதுவுமே ரெடி ஆகிருக்கு. இப்போ பார்க்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி. நல்லா எண்ணெய் வெளியே வந்து கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ சூப்பரான ஒரு இதில் இருக்குது. பார்த்திங்களா, நல்லா ஒரு 10 மினிட்ஸ் தான் நல்லா குக் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மேலே கொத்தமல்லி நிறையா சேர்த்துக்கணும், டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை நிறையா, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே அந்த கருவேப்பிலையோட அந்த வாசனையும் அந்த கொத்தமல்லி வாசனையும் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ திரும்ப கொஞ்ச நேரம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்துட்டு முடிஞ்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், சிக்கன்லாம் வந்துட்டு இப்படி வந்துட்டு இது புஷ் பண்ணாலே ரெண்டாக தெரியும். அது மாதிரி சாஃப்டாக சாஃப்டாக வரும்.
டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இது நார்மலாக நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லோரும் வீட்லேயும் செய்கிற கிரேவி தான். ஆனால் வந்து நான் வந்து மசாலாலாம் அதிகமாக சேர்க்காம ஆனியன், பூண்டு இதெல்லாம் வந்துட்டு நிறைய சேர்த்து இதுமாரி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.